இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வருடத்துடைய முதல் தேர்ஸ்டேல நான் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லான பாபா கார்ட்ஸ். இந்த பியூட்டிஃபுல்லான பாபா கார்ட்ஸில் உங்களுக்கு என்ன மாதிரியான மெசேஜ் வந்திருக்குன்னு பார்க்கலாமா? ஹாய் ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஆர் பேசுகிறேன். நம்ம 6 சென்ஸ் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர சப்போர்ட்டுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா திஸ் இஸ் த டைம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மெசேஜஸ் அவர்கள் வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றத்தை உருவாக்கும். ஓகே, இந்த கார்ட்ஸ் வந்து இந்த வருடத்தோட முதல் வியாழக்கிழமைன்னு சொல்லிட்டேன். ரொம்ப ஸ்பெஷலான ரீடிங்காக இருக்க போது. ஸோ கண்டிப்பாக பொறுமையாக கவனித்து கேளுங்க. உங்கள் வாழ்க்கையோட ஒப்பிட்டு எப்படி உங்களுக்கு ரெசனேட் ஆகுதுன்னு எனக்கு சொல்லுங்கள். ஸோ ஆல்சோ கமெண்ட் செக்ஷனில் பாபா பேரை எழுதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் எப்படி இதை இன்ட்ரெஸ்டடாக கேட்குறீங்களோ அதே மாதிரி இந்த கார்டை இன்ட்ரெஸ்டடாக கேட்குறவர்களுக்கு அந்த கமெண்ட்ஸ் படிக்கும்போது கூட ஒரு நல்ல வைப் நீங்கள் செட் பண்ணிங்க அப்படின்ட்டு இருக்கும். ஓகே, ஸோ இன்றைக்கி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு 4-5 கேள்விகள் வச்சுக்கிட்டு இந்த கேள்விக்கு இந்த கார்டு நான் சூஸ் பண்ணுறேன், ஏன் வாழ்க்கையில் எப்படி இருக்குது, சரி அதுக்கான பதில் செகண்ட் செட் ஆஃப் கார்டில் இருக்கும் அப்படின்னு நீங்களாக அஸ்யூம் பண்ணிக்கலாம். செகண்ட் செட்டில் அது இருக்கும்னு நான் சொல்ல வரல, பட் நீங்களாம் சூஸ் பண்ணிவிட்டு நல்லா டீப் பிரெத் எடுத்துக்கிட்டு எந்த கார்டுக்கு எந்த கொஸ்டின் இல்லை, எந்த கொஸ்டினுக்கு எந்த கார்டு இல்லைங்க என் மைண்டில் எதுவும் இல்லை சும்மா எடுக்க போகிறேன் அப்படின்னாலும் ஒரு வெல்கம் பண்ணுங்கள். பண்ணி பார்த்துட்டு எந்த கார்டுக்கு என்ன பதில் வருது, அது உங்களோட எப்படி ரெசனேட் ஆச்சு அப்படின்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ரொம்ப முக்கியமாக இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான், பட் பர்சனல் ரீடிங்ஸ் வேணால் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த ரீடிங்கை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவர்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். பாபா மெசேஜ் என்றைக்குமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு சில நேரத்தில் ஏன் இப்படிலாம் வருது அப்படின்னு யோசிக்கிற அளவு கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், பட் கரெக்டாக இருக்கும். யூ வில் ஃபீல் இட். ஓகே, ஸோ இந்த ரீடிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கான 3 செட் ஆஃப் கார்ட்ஸ் இதோ ஸ்க்ரீனில். ஹாய் அண்ட் ஹலோ, நீங்கள் செட் 1 கார்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க. வெல்கம். உங்களுக்கு எவ்வளோ ஒரு அழகான பாபா கார்ட்ஸ் வந்திருக்கு பாருங்களேன். நான் அட்டாச்மெண்ட். டோட்டலாகவே உங்கள் கார்ட்ஸை பார்க்கும்போது எனக்கு நிறைய இமோஷன்ஸும் பண ரீதியான எண்ணங்களும் எனக்கு நிறையவே தெரியுது. இந்த கார்ட்ஸ் எடுக்கிற இந்த வேலையில் உங்களுக்கு இந்த மாதிரியான தாட் ப்ராசஸ் கூட இருக்கலாம். ஓகே, ஸோ என்ன பாபா உங்களுக்கு சொல்ல வர்றாருன்னா, டோன்ட் பி செல்ஃபிஷ், டோன்ட் பி க்ரீடி, ஷேர் பண்ணுங்கள். நல்ல காசுக்காக சரியான மனிதர்கள்கிட்ட அந்த பண உதவியோ இல்லை ஒன்றும் இல்லைங்க, உங்களுடைய டைம் கொஞ்ச நேரம் உட்காந்து யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒன்று சொல்கிறாங்கன்னா உட்காந்து பொறுமையாக கேட்குறது, கிவிங் யோர் டைம் இஸ் மோர் வேல்யூபிள் தென் எனிதிங் எல்ஸ். ஸோ இந்த செய்யுங்க இந்த வருஷம் அப்படின்றது தான் பாபா உங்களுக்கு சொல்கிறாரு. ஆல்சோ இந்த வருஷம் ஒரு இன்டர்னல் க்ரோத். யூஸ்வலாக நம்ம வந்து பண ரீதியாக முன்னேறணும், நல்ல வேலைக்கு போகணும், உறவுகள் நல்லா இருக்கணும், ஆரோக்கியம் இப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறது ஒரு இன்டர்னல் ஜேர்னி. நமக்குள்ளே நமக்கு பிடித்த விஷயங்களை பண்ணுறது, நம்மளுடைய இன்னர் சைல்டை ஹாப்பியாக வச்சுக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு பாபா சொல்கிறாரு. அண்ட் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, உண்மையான ஃப்ரீடம், ட்ரூ ஃப்ரீடம் எப்போ வரும்னா எதுலேயுமே நம்ம அட்டாச் ஆகாமல் அப்படியே நாமாவே ஆத்தென்டிக்காக இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அண்ட் ஏதோ ஒரு பொருள் வெளியிலேருந்து இருக்கக்கூடிய ஒரு பொருள் நம்மளை என்றைக்குமே கம்ப்ளீட் பண்ணாது. நம்மளுடைய ட்ரூ செல்ஃபை ஐடென்டிஃபை பண்ணும்பொழுது தான் நம்ம முழுமை அடைகிறோம் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. ஆக்சுவலி உங்கள் கார்ட்ஸை பார்க்கும்போதே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பண ரீதியான விஷயங்கள், பணம்னா நான் பணத்தை மட்டும் சொல்லலை, ஒரு ப்ராப்பர்ட்டியோ ஒரு நான் பிஸ்னஸில் நல்லா பண்ணணும், வேலையில் நல்லா முன்னேறணும், மற்றபடி எல்லா ஒரு மெட்டீரியல் பொருட்கள் சேகரிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தில் உங்கள் மனசு போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இதை எப்படி நீங்கள் ஒழுங்காக பண்ண போகிறீங்க அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸும் இருக்குது அப்படின்றத தான் நான் பார்க்குறேன். நீங்கள் ரொம்ப ப்ராக்டிக்கலுங்க, யூ ஜஸ்ட் டவுன் டு எர்த். யார் எது கேட்டாலும் செய்யணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு நல்ல மனசு உங்களுக்கு இருக்குது. பட் அதை ரொம்ப நீங்கள் செய்யும் பொழுது மற்றவங்க உங்களை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளையும் நீங்களே அவங்களுக்கு தரீங்க. அண்ட் கொஞ்சம் கெரியர் ஓரியன்ட் தான். நான் நினச்சதை இப்படி பண்ணணும் அப்படின்னு, அது வந்து வெரி குட். ஆக்சுவலி நீங்கள் உங்கள் கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணும் போது ஒரு கோல் செட்டிங் வந்து உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா இரக்க குணம் இருக்கிறது நல்லது, பட் அந்த இரக்கம் உங்கள் மேலேயும் இருக்கணும். யாருக்கு எந்த நேரத்தில் எவ்வளோ கொடுக்குறீங்க, அதை எப்படி திருப்பி வாங்கணுன்ற ஒரு நாலேஜும் உங்களுக்கு இருக்கணும். இவ்வளோ ரெஸ்பான்சிபிளும் அம்பிஷியஸாகவும் இருக்கிற நீங்கள் ஒரு சில நேரத்தில் ஓவர் பொசசிவாகவும் இருப்பீங்க. அண்ட் கொஞ்சம் மெட்டீரியலிஸ்டிக்காகவும் இருப்பீங்க. நிறையா வாங்கணும், இதை வாங்கணும், அதை வாங்கணும், எதை வாங்குறோன்னே தெரியாமல் வாங்கிட்டு இருக்கிறது. ஸோ இந்த வருடம் எந்த இடத்துல உங்கள் பணம் போகுது, எந்த இடத்துல நிறைய செலவாகுது அப்படின்றத கவனிக்க ஆரம்பிங்க. கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருப்பீங்க இந்த வருஷம். ஸோ அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு, லேசினஸ்லாம் தள்ளி வச்சுட்டு வாங்க. இந்த வருஷம் உங்களுக்காக ரொம்ப
ஸ்ட்ராங்காக காத்துக்கிட்டு இருக்கு. டே ட்ரீமிங் எல்லாம் விட்டுருங்க. உங்கள் காட்சை பார்க்கும்போது நிறைய பகல் கனவு கண்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் தெரியுது. அண்ட் ஆல்சோ ரொம்ப முக்கியமாக உங்களுடைய இமோஷன்ஸை வெளிப்படுத்த தெரியாமல் ஏதோ ஒரு இடத்துல தடுமாறிக்கிட்டு இருக்கீங்க. பிடிச்சவர்கள்கிட்ட பிடிக்கும்னு போய் சொல்கிறதுக்கு யோசிக்கிறீங்களா, இல்லை தெரியாமல் ஐயோ நான் இதை ஓகேன்னு சொல்லிட்டேனே என்னால் பண்ண முடியலையே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதை ரொம்ப உங்கள் மேலேயே எடுத்துக்காதீங்க. டோன்ட் கீப் பிளேமிங் யுவர் செல்ஃப். சில நேரத்தில் சில விஷயங்கள் நடக்க தான் செய்யும். ஈஸியராக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான வழிகளை பார்க்க ஆரம்பிங்க. நிறைய சக்ஸஸ் உங்களை தேடி வரப்போகுதுங்க. யூ கோனா பி ஹாப்பி அபவுட் so many things. இந்த வரக்கூடிய ஒரு 7 இல்லை ஒரு 10 நாட்கள் நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது. நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஆல்சோ உங்கள் உறவுகளில் நீங்கள் இன்னும் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்கள் இன்னும் எவ்வளோ எதிர்பார்க்காம, நான் ஏற்கனவே சொன்ன அந்த பொசசிவ்னஸ் அப்படின்றத எடுத்துருங்க, எதிர்பார்ப்புகள் அப்படின்றத எடுத்துருங்க. இந்த ரெண்டுத்தையும் எடுத்துட்டு உங்களுடைய உறவுகளை நீங்கள் பார்க்கும்போது இன்னும் பெட்டராக நீங்கள் ரொம்ப பாசிட்டிவான ஃபுல்ஃபில்லிங்கான ரிலேஷன்ஷிப்ஸ் உங்களுக்கு உருவாகும். இல்லை நீங்கள் அதை க்ரியேட் பண்ண ஆரம்பிப்பீங்க அப்படின்றத நான் பார்க்குறேன். கனவுகள் வருதா? நிறைய கனவுகள் வருதா? இல்லை நீங்கள் கனவு கண்ட விஷயம் நடக்கலைன்றத ரொம்ப யோசிக்கிறீங்களா? கொஞ்சம் அதை விட்டு வெளியில் வாங்க. சில நேரத்தில் அது நமக்கு இல்லை அப்படின்னு தெரியும் போது அதை விட்டுட்டு நமக்கான விஷயங்களில் நம்ம கவனத்தை செலுத்துறது நல்லது. ஆக்சுவலி இந்த பொசசிவ்னஸ் இதெல்லாம் உங்களை எப்படி ஆக்கிடும்னா, அந்த எதிர்பார்ப்புகள் இதெல்லாம் என்ன பண்ணுன்னா நம்மளை ரொம்ப ஒருத்தங்க மேலேயோ ஒரு விஷயத்து மேலேயோ ஃபோக்கஸ் வைக்க வச்சிரும். ஸோ மற்ற விஷயம்லாம் நமக்கு பெருசாக தெரியாது. நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற விஷயம் நமக்கு நடக்கலைன்ற போது எதுவுமே நமக்கு இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு மாயையை நாமளே க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். முதல்ல கிராட்டிடியூட் காட்ட ஆரம்பிங்க. உங்கள் கார்டை பார்க்கும்போது நீங்கள் இன்னும் கிராட்டிடியூட் செலுத்தணும். யூ நீட் டு பி சாட்டிஸ்ஃபைட் சம்வேர். ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் போதும்டா, பரவாயில்ல, நான் ஏதோ இவ்வளோ வந்துட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வந்தே ஆகணும். நிறைய எனர்ஜி இருக்குங்க உங்ககிட்ட. அந்த எனர்ஜியை சரியான பாதையில் தான் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்களா? யோசித்து பார்த்துட்டு சொல்லுங்கள். ஆல்சோ இதை நான் சொல்லியே ஆகணும். உங்கள் காற்று பார்க்கும்போது நீங்கள் முதல்லலாம் ரொம்ப இமோஷ்னலி பேலன்ஸ்டாக தான் இருந்திருக்கீங்க. ஒரு இமோஷ்னலான ஒரு சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. பட் ஆஃப் லேட் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுதல் ஜாஸ்தியாக இருக்கும். எப்படி ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணணும், அணுகணும்னு தெரியாமல் தத்தளிக்கிறீங்களா? இல்லை மனம் திறந்து பேசுகிறதுக்கு யாரும் இல்லையா? கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள், இது ட்ரூவா அப்படின்னு. அதே மாதிரி யார் எது கேட்டாலும் செஞ்சுருவீங்கல்ல. ஒருத்தவங்க உதவின்னு கேட்டால் உடனே செஞ்சிடுறது. பணம் பார்த்துக்கலாம், அது எப்படியும் நம்ம சம்பாரிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம் உங்களுக்கு எப்போவுமே இருக்குது. அது ரொம்ப நல்லது. பட் சரியான இடத்துல உங்கள் பணம் போகுதா? திருப்பி உங்கள் கார்ட்ஸில் பணம் ரீதியான ஒரு வார்னிங்கை தான் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நீங்கள் வளரணும் அப்படின்னா, எஸ், நீங்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொடுக்கணும். யூ ஹாவ் டு டேக் அண்ட் ரிசீவ் அண்ட் கிவ். கிடைக்கிறத அங்கங்கே செலவழிக்கணும், கொடுக்கணும். அது ஒரு பேலன்ஸ்டாக நீங்கள் வச்சுக்கணும். இதை தான் ஃபுல்லாக உங்கள் கார்ட்ஸில் பார்க்குறேன். அண்ட் தேவையில்லாத கடன் இதெல்லாம் வாங்குறத அவாய்ட் பண்ணுங்கள். உங்களை யாராவது ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறாங்களா? அது ஒரு பொருள் உங்களை கண்ட்ரோல் பண்ணுதா, இல்லை ஒரு சிச்சுவேஷனா, இல்லை ஒரு மனிதரா? ஏதோ ஒரு விஷயம் உங்களை இப்போ பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை விட்டு உங்களால் வெளியில் வர முடியல. அந்த கண்ட்ரோலை விட்டு உங்களால் அடுத்து நான் என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கே உங்கள் மனசு போக மாட்டேங்குது. அண்ட் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் ஒழுங்காக கவனிக்காமல் மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. கொஞ்சம் அதில் கவனம் செலுத்துங்க. அண்ட் இட் இஸ் டெஃபினெட்லி அ டைம் டு பிளான் ஃபார் சேவிங் யுவர் மணி. கிடைக்கிற பணத்தை எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கணும். இல்லைங்க, எங்கங்க எனக்கு மாதம் 1000 ரூபா தான் வருது, அந்த 1000 ரூபாவை எப்படி சேமிக்கணும் அப்படின்றதுல கவனம் செலுத்துங்க. ஏன்னா ஃபுல்லாக உங்கள் கார்ட்ஸில் ஒரு இமோஷ்னல் கோஷன்ட்டும் பண ரீதியான விஷயங்கள் தான் திருப்பி வந்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு ஒரு குட் ஃபார்ச்சூன் இருக்குங்க. பண ரீதியாக ஏதோ ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது. இவ்வளோ நாள் நீங்கள் போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு, அது உங்கள் ஆஃபீஸாக இருக்கலாம், இல்லை எங்கேயோ வீடோ ஏதோ ஒன்று, உங்களை யாரோ ரெக்கக்னைஸ் பண்ண போகிறாங்க. பரவாயில்ல, நீ இவ்வளோ பண்ணுற, உன்னை கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணணும்னு யாரோ உங்களை பெருசாக அப்ரிஷியேட் பண்ண போகிறாங்க. அவங்க அப்ரிஷியேட் பண்ணும்போது சேச்சா இதில் என்னங்க இருக்குதுன்னு சொல்லாமல் அந்த அப்ரிசியேஷனை மனசார ஏற்றுக்கோங்க. யூ ஆர் ரியலி ஹாப்பி தட் சம்மன் இஸ் அப்ரிஷியேட்டிங் யூ அப்படின்றத கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் பதிவு பண்ணி தான் ஆகணும். நிறைய விஷயங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணிவிட்டு இந்த புத்தாண்டுக்குள்ளே வந்திருக்கீங்க. முதல் தேர்ஸ்டே நல்ல ஒரு பாசிட்டிவ் தாட்ஸோட, சரி எதுவுமே
என்னை மீறி நடக்காது. ஏன்னா எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் இருக்குது. இந்த பிரபஞ்சத்தோடைய பிளெஸ்ஸிங்ஸ், என்னுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ எது வந்தாலும் இவங்க எல்லாம் ஒரு ஷீல்டு மாதிரி என்னை பாதுகாப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். கொஞ்சம் இந்த பழைய ஞாபகங்கள் அதுதான் உங்களை சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்கு, அதை தூக்கி போட்டுருங்க. அண்ட் அதனால உருவாகக்கூடிய அந்த கோபம் இருக்குது பாருங்க, அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சரஸான கோபம். பழைய ஞாபகங்கள் சீண்டக்கூடிய கோபங்கள் தான் ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு நான் படிச்சிருக்கேன். அதை அறவே சேர்க்காதீங்க இந்த புத்தாண்டுலேருந்து. சரி, அதெல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சுப்பா, அந்த ஃபைல் ஓவர். 2023 2016 2007 எதுனாலும் தட் இஸ் ஓவர். இப்போ ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்கள் அந்த கோபத்தை விட்டுட்டு, பாஸ்ட் மெமரிஸை விட்டுட்டு, இந்த வருடம் எனக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்க போது, இதை நான் என்ஜாய் பண்ண போகிறேன். ஐம் கோயிங் டு என்ஜாய் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப். ஒரு விஷயமும் நான் செலிப்ரேட் பண்ண போகிறேன், கொண்டாட போகிறேன். இது என்னோட வாழ்க்கை. நான் இதுக்காக தான் இவ்வளோ முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். மற்றவர்களுடைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்னை பாதிக்காது அப்படின்னு நினச்சி இன்னையோட ஸ்டார்ட் அ நியூ சாப்டர். ஓகே, ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்க்குற அந்த ஸ்லோகத்தை உங்களுக்கு இஃப் யூ ரியலி பிலீவ் சொல்லி பாருங்கள், நல்ல சேஞ்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். பிரபஞ்சத்தை நம்புங்க. ஓகே, தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர்என். ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ஹாய் அண்ட் ஹலோ, நீங்கள் செட் 2 கார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க. வெல்கம். எவ்வளோ பியூட்டிஃபுல்லான கார்டு வந்திருக்கு பாருங்களேன். நெவர் கிவ் அப் ஆன் யுவர் செல்ஃப். சான்ஸே இல்லை. பஞ்ச் லைனே ப்ராப்ளி இந்த வருஷத்துக்கு உங்களுக்கு மாற்றம். நெவர் கிவ் அப் ஆன் யுவர் செல்ஃப்னா அந்த வார்த்தையை நம்ம எப்போ பயன்படுத்துவோம்? கண்டினியூஸாக ஒரு மாற்றம் வந்துக்கிட்டே இருக்குன்னா இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் மெசேஜ். மாற்றம் வரும். அதே நேரத்தில் அந்த மாற்றத்தை நீ ஃபேஸ் பண்ணாதான் எல்லா டாஸ்கையும், உனக்கு வந்துக்கிட்டு இருக்க மாற்றங்களில் உனக்கு இருக்கக்கூடிய டாஸ்க் எல்லாத்தையுமே நீ ஃபேஸ் பண்ணிக்கிட்டு வந்தாதான் உனக்கு வெற்றினா என்னன்னு தெரியும், தோல்வினா என்னன்னு தெரியும். தோல்வின்ற வார்த்தையே இன்னைக்கு இல்லை, எல்லாமே ஒரு படிப்பினை தான் அப்படின்றத நம்ம பேசிக்கிட்டே இருந்தாலும் யூ ஹாவ் டு பி ஸ்ட்ராங்கர். நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக மாறிக்கிட்டே இருக்கணும். அதனால தான் இந்த மாற்றம் உன் வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்குது. ஏன் நான் ஸ்ட்ராங் ஆகணும், ஏன் வாழ்க்கையில் மாற்றம் நடக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாற்றம் நடக்கலைன்னா ஒரு தேக்கமாகவே இருக்குங்க நம்ம வாழ்க்கையில். காலையில் என்ன நடக்கும்னு நமக்கு தெரிஞ்சிடும், மத்தியானம் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு சஸ்பென்ஸே இருக்காது வாழ்க்கையில். இந்த வரக்கூடிய 10 நாட்கள் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வரும் அப்படின்றத தான் நான் பார்க்குறேன். அந்த மாற்றங்கள் வரும்பொழுது அது அழகாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அப்ரிஷியேட் பண்ணுங்கள். சரி, இந்த மாற்றம் நடக்கிறனால எனக்கு ஏதோ நல்லது நடக்க போகுது அப்படின்றத நீங்கள் அக்செப்ட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். டோன்ட் பி ஹார்ஷ் ஆன் யுவர் செல்ஃப். ஏன் இப்படி நடக்குது, ஏன் அப்படி நடக்குது? ஒரு குழந்தைகிட்ட ஒரு விஷயத்த சொன்னால் பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த குழந்தை போயிடும். ஏன்னா அடுத்து என்ன பண்ண போகிறோன்ற தாட் அது கிடையாது. அந்த நேரத்தில் நின்று அந்த விஷயத்த கேட்கணும், அவ்வளோதான். அந்த மாதிரி நீங்கள் இருந்துக்கிட்டிங்கன்னா, ஏன்னா அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியாக தான் நான் பார்க்குறேன். நிறைய நைட் கார்ட்ஸ் அண்ட் பேஜ் கார்ட்ஸ் உங்கள் ரீடிங்கில் இருக்கிறனால ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு ஹை என்தூசியாசம் உங்ககிட்ட இருக்கும். எந்த சேலஞ்ச் வந்தாலும் என்னால் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஸ்மார்ட்டான ஒரு எனர்ஜியை உங்ககிட்ட நான் பார்க்குறேன். ஆனால் அப்பப்போ கொஞ்சம் பொறுமையின்மை இருக்கும், கொஞ்சம் இம்பேஷண்ட்டாக இருக்கீங்க. இல்லை நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிவெடுத்துடுறீங்களா? யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப முக்கியமாக நான் உங்ககிட்ட சொல்ல போகிற விஷயம், மற்றவர்களோட உங்கள் வாழ்க்கையை கம்பேர் பண்ணிக்காதீங்க. ஒருத்தருக்கு ஒரு டேலண்ட் இருக்குது, ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது, ஒரு ஸ்கில் செட் இருக்குது. அதை பேஸ் பண்ணி ஒருத்தங்க அவங்களுடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுடைய கேப்பபிலிட்டி என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். உங்களை நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்காதீங்க. மற்றவர்கள் உங்களை ஜட்ஜ் பண்ணவும் நீங்கள் விடக்கூடாது. ஓகே, கீப் ட்ரைங். உங்களுடைய கோல்ஸை செட் பண்ணுங்கள், ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடக்கும். நீ உன்னை நம்பு, உன் எண்ணங்களை நம்புன்றதை தான் பாபா உங்களுக்கு ரொம்ப ஸ்மார்ட்டாக அவரோட கார்ட்ஸ் வழியாக உங்களுக்கு ஒரு மெசேஜாக கொடுத்துருக்காரு. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நிஜமாவே உங்களுக்கு ஒரு சைல்ட் லைக் எனர்ஜி இருக்குங்க. ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்க. இந்த நேரத்தில் கூட ரொம்ப ஃப்ளாம்பாயண்ட்டாக, ரொம்ப தைரியமாக, போல்டாக உங்களால் ஒரு விஷயத்தை எடுத்து பண்ண முடியும். நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டான எனர்ஜியை உங்கள் கார்ட்ஸில் நான் பார்க்குறேன். அண்ட் இந்த கான்ஃபிடென்ட்டான எனர்ஜியை நீங்கள் பயன்படுத்தாமல் விட்டுடலாமா? அது சரி வருமா? நோ. யூஸ் திஸ். இந்த எனர்ஜியை யூஸ் பண்ணுங்கள். எங்கேருந்து என் எனர்ஜியை நான் கண்டுபிடிக்கிறது? ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் ஒரு இடத்துல நின்னா கூட உங்களுக்கு சும்மா நிற்கணும்னு தோணாது. நிறைய விஷயங்கள் இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா. முதல்ல ஓவர் திங்கிங்கையும் ஹைப்பர் எனர்ஜியும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நிஜமாவே இப்போ உங்களுக்கு நிறைய எனர்ஜி உங்கள் உடம்புல தேக்கமாக இருக்குது. அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிங்க. அதை விட்டுட்டு பாஸ்ட் ரீவைண்ட் பட்டனை கிளிக் பண்ணி
அது ஏன் அப்போ நடந்தது அப்படின்னு யோசிக்காம அடுத்து என்ன பண்ணலாம், வாட் கேன் ஐ டூ அப்படின்னு தைரியமாக போக வேண்டிய டைம் இதுதான். ஏன்னா உங்கள் கார்ட்ஸ் ஃபுல்லாகவே ஒரு யூத்ஃபுல்லான ஒரு ஸ்மார்ட்டான ஒரு எனர்ஜியை நான் பார்க்குறேன், நல்ல ஒரு காம்படிட்டிவ் ஸ்பிரிட்டை நான் பார்க்குறேன். கமானுங்க, திஸ் இஸ் த டைம். நியூ சேலஞ்சஸை நீங்கள் மீட் பண்ண போகிறீங்க. மாற்றம் எப்போ உருவாகும்? மாற்றம் இல்லாத வாழ்க்கையே கிடையாது. நிரந்தரம் அப்படின்னு ஒரு விஷயம் இந்த உலகத்தில் இருந்ததுன்னா, ஏன்னா எதுவுமே பெர்மனன்ட் கிடையாதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம், பட் நிரந்தரம்னு ஒரு விஷயம் இருக்குன்னா அது மாற்றம் தானே. இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ புது புது மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது. அண்ட் என்ன தெரியுமா, மாற்றங்கள் வரும்போது நிறைய பேர் பயந்துருவாங்க, பட் உங்களுக்கு மாற்றம்னால எந்த ஒரு பயமும் கிடையாது. யூ ஆர் வெரி வெரி ஸ்ட்ராங். ஸ்ட்ரென்த் மேஜர் ஆர்க்கான கார்டு வந்திருக்கு பாருங்க. யூ கேன் டேக் கண்ட்ரோல். எதுனாலுமே உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். யூர் போல்ட், யூர் பியூட்டிஃபுல், யூ ஆர் வெரி வைஸ். ரொம்ப ஸ்மார்ட் நீங்கள். ஏன்னா திருப்பி திருப்பி அதுதான் உங்கள் கார்ட்ஸில் வந்துக்கிட்டே இருக்குது. ஒன்று சொல்கிறேங்க, நிறைய செல்ஃப் லவ் கொடுத்துக்கோங்க. உங்களுக்காக உங்களுக்கு பிடித்த விஷயங்களை கூட அப்பப்போ பண்ணுங்க. ஏன்னா நிறைய எனர்ஜி இருக்கும் போது நம்ம எந்த இடத்துல போய் என்ன பண்ணுறோன்னே நமக்கு தெரியாமல் போய்டும். ரொம்ப தைரியமாக அப்படியே கண்மூடித்தனமாக நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருப்போம். கொஞ்சம் அங்கங்கே நின்று செல்ஃப் லவ் கொடுத்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ உங்கள் கார்ட்ஸில் ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் தெரியுது. யாரும் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. சொல்கிறது கரெக்டாக? உங்கள் டெசிஷன்ஸையா உங்கள் ஆக்ஷன்ஸையான்னு தெரில, பட் யாரோ ஒருத்தவங்க உங்களை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் அது உங்களுக்கு பிடிக்கல. ஆக்சுவலி அவங்க உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுது, உங்களுக்கு அது பிடிக்கவும் இல்லை, பட் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதையும் உங்களால் தடுத்து நிறுத்த முடியல. கொஞ்சம் பொறுமையாக இருக்கீங்க அப்படின்றதையும் நான் பார்க்குறேன். ஒரு ஹைட் அவுட் போயிடலாமா, ஐயோ இவங்க நம்மளை ரொம்ப இது பண்ணுறாங்களே, போய் எங்கேயாவது ஒளிஞ்சிக்கலாமா அப்படின்னு கூட நீங்கள் சில நேரம் யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. பட் அந்த ஹைட் அவுட் எவ்வளோ நாள் இருக்கும்? எவ்வளோ நாள் நீங்கள் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமல் இருப்பாங்கன்றீங்க? உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. என்னைக்கு நீங்கள் வாயை திறந்து இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்களோ அன்னைக்கு வரைக்கும் உங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்க போகிறாங்க. அண்ட் ஒன்று தெரியுதுங்க, நீங்கள் யார் மேலேயும் ரொம்ப பாசம் வச்சுருக்கீங்க, அளவு கடந்த பாசம் வச்சுருக்கீங்க. என் குழந்தைங்க தாங்க, என் அம்மா தாங்க, என் அப்பா தாங்கன்னு சொல்லி மழுப்பாதீங்க. பட் நிஜமாவே யாரோ ஒருத்தங்களை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க எது செஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு ரொம்ப பொறுமையாக இருக்கீங்க. இட் இஸ் ஓகே. பட் ரொம்பவும் அந்த இடத்துல உங்களுக்கான மரியாதையை விட்டு கொடுத்துறாதீங்க. அது யாராக இருந்தாலும் சரி, உங்கள் குழந்தைகளே இருந்தாலும் சரி. சில நேரத்தில் மற்றவர்களும் நம்மக்கிட்ட வரணும். நம்மளே போயிட்டு இருக்கக்கூடாது, மற்றவர்களும் நம்மக்கிட்ட வரணும். மற்றவர்கள்னால் உங்களுக்கு பிடித்தவர்கள். இல்லைன்னா அவங்க நம்மக்கிட்ட வராமையே நம்மளே எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய அருமையும் பெருமையும் அவர்களுக்கு தெரியாமையே போயிடும். கரெக்டு தானே? அப்போது எப்படி அந்த ரிலேஷன்ஷிப் வளரும்? அதே மாதிரி நாளைக்கு அப்படின்றதுக்காக நாளைக்காக மட்டுமே நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. யூர் புஷ்ஷிங் இட் ரியலி ஸ்ட்ராங். ரொம்ப ஸ்ட்ராங்காக புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த இடத்துல நான் சொன்னேன்ல, செல்ஃப் லவ் கொடுத்துக்கோங்க. நீங்கள் அப்படின்றதே காணா போயிடுச்சுங்க. யூ ஆர் நாட் தேர். அண்ட் நிஜமாவே உங்கள் கார்ட்ஸ் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்குது, நிறையா எனர்ஜி இருக்குது. பட் நான் பார்க்குற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, யூ கிவ் அப் டூ ஈஸிலி. அதனால தான் டோன்ட் கிவ் அப் ஆன் யுவர் செல்ஃப் அப்படின்ற கார்டும் உங்களுக்கு வந்திருக்கு. ஏன்னா ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கலை, இல்லை எதுவும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் போதும், ஒரு அவலான்ஷே மாதிரி டப்புன்னு எல்லா பொருளும் பறனையிலேருந்து விழும்ல, ஒன்று விழுந்தால் எல்லாம் விழுமே, அந்த மாதிரி ஒன்று யோசிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஆரம்பிச்சிடுவீங்க. அந்த காலத்தில் அப்போதுலேருந்து எனக்கு இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு, நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அப்படியே அந்த ஒரு இதுக்கு போயிடுறீங்க. அதை செய்யாதீங்க. நீங்கள் வந்து யூ ஆர் அட்ராக்டிங் நெகட்டிவிட்டி பை திங்கிங் திங்ஸ் லைக் தட். உங்களுக்கு சில நேரம் எந்த சைடு பேசுறதுன்னு தெரியல, அந்த மாதிரியான கான்ஃப்ளிக்ட்டும் உங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. இது சரியா, இது தவறா, இவங்களுக்கு பேசலாமா, அவங்களுக்கு பேசலாமா, அதையும் தாண்டி மற்றவர்களுடைய ஒப்பீனியன்ஸையும் போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இவங்க இப்படி சொல்றாங்களே, இது சரியா இருக்குமா, அவங்க அப்படி பேசுறாங்களே சரியா இருக்குமா, இவங்க இப்படி என்னை பத்தி சொல்லிட்டாங்களே, இவங்க ஏன் என்னை பத்தி இப்படி சொன்னாங்க, இப்படி பல விஷயங்களை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கங்க. கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. பேசுகிறவங்க பேசிக்கிட்டே தான் இருக்காங்க, அவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் போன அப்புறமும் வேறு யாரையாவது பிடிச்சி பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க, வேறு யாரோ பற்றி பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க நிறுத்த போகிறது கிடையாது. இட் இஸ் டைம் யூ மார்க் யோர் பவுண்ட்ரிஸ். இதுதான் என்னால் முடியும், இது என்னால் முடியாது, அவங்கக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேச முடியாதுன்னு மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அண்ட் யூ ஹாவ் டு பி ஹர்ட். நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி தான் அந்த கார்ட்ஸில் நான் பார்க்குறேன். எல்லா எனர்ஜி எல்லாம் ஸ்மார்ட்டாக இருக்குது, எல்லாம் இருக்குது. இந்த ஹை எனர்ஜி இருக்கும்போது எல்லாரும் நம்ம மேலே அந்த வேலையை திணிச்சிட்டு போயிடுவாங்க. மாட்டிக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பிடிக்கும்னு சொல்லுங்கள், பிடிக்காத விஷயத்த பிடிக்கலை அப்படின்னு சொல்லுங்கள். இல்லைனா யூ வில் ஃபீல் பர்ன்ட் அவுட்.
பயங்கர டயர்ட் ஆகிடுவீங்க. இந்த ஒரு 10 டேஸ் உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் கொஞ்சம் கவனித்து பாருங்களேன். அப்படியே என்னால் முடியல சாமி அப்படின்னு நீங்கள் போய் படுக்கிற அளவுக்கு ஒரு டயர்ட்னஸை நீங்கள் செட்டின் பண்ண போகிறீங்க பார்த்து. ஏன்னா நிறைய வேலையை அட் அ டைம் ஒரே நேரத்தில் பண்ணணுன்னா என்ன ஆகும்? ஒரு மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது என்ன ஆகும்? கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு டயர்ட்னஸ் வரும், ஒரு எக்ஸாஷன், ஒரு டயர்ட்னஸ் இதெல்லாம் வரதான் செய்யும். அது வர அளவுக்கு உங்களை பண்ணிக்காதீங்க. அண்ட் கொஞ்சம் பண ரீதியாக உங்களுடைய வரவு செலவுகளை நீங்கள் கவனிக்க ஆரம்பிங்க. ஸ்டார்ட் ஃபோக்கஸிங் ஆன் மணி. எந்த இடத்துல பணம் போகுது, எந்த இடத்துல நீங்கள் பணத்தை வரவேற்கிறீங்க, எந்த இடத்துல பணத்தை சேகரிக்கிறீங்க, யாருக்கு பணம் கொடுக்குறீங்க, இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு எப்பவுமே கொஞ்சம் காமாக ரிலாக்ஸ்டாக இருக்கணும் அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். பணம் தெளிவாக வர ஆரம்பிக்கும். பட் யார்கிட்ட கொடுக்குறீங்க இல்லை யார்கிட்ட வாங்குறீங்கன்றதுல கவனம் இருக்கட்டும். அண்ட் ஆல்சோ ஃப்யூச்சருக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய நேரமும் இதுதான். சம் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் த ஃப்யூச்சர் நீங்கள் பண்ணியே ஆகணும். அதுக்கான நேரம் இதுதான். மற்றபடி ஒரு பியூட்டிஃபுல்லான எனர்ஜி லெவலை நான் உங்ககிட்ட பார்க்குறேன். பட் அதெல்லாம் தாண்டி அந்த ஸ்விஃப்ட் திங்கிங், ஸ்மார்ட் ஆக்ஷன் எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கான செல்ஃப் லவ்வும் கொடுத்துக்கோங்க. ஃபாஸ்ட்டாக நிறைய வேலைகள் மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுனால சில நேரம் ரொம்ப சீக்கிரம் உங்களுக்கு போர் அடிச்சிருது. அதை போர் அடிக்காமல் டெடிக்கேட்டடாக உங்களுக்கு எந்த வேலை செய்ய ரொம்ப பிடிக்குதோ அதை செய்யுங்க. ஃபார்வர்ட் இனிமேலேருந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது எல்லாமே ஸ்மார்ட்டான விஷயங்கள் தான். ஃபாஸ்ட்டாக யோசிக்கிறது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக யோசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆக்ஷன்லேயும் கவனம் செலுத்துங்க. பிளானிங்லேயே இல்லாமல் அடுத்த ஆக்ஷனுக்கு வாங்க. இந்த வாரம் ரொம்ப அழகான வாரமாக உங்களுக்கு மாறும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் வேணாம், அச்சமும் வேண்டாம். ஓகே, தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர் அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ஹாய் அண்ட் ஹலோ, நீங்கள் செட் 3 கார்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க, வெல்கம். ஏதோ ஒரு கேள்வி, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேள்வியை கேட்டு தான் இந்த கார்ட்ஸை நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்றத நான் பார்க்குறேன். அந்த கேள்வி உங்களுக்கு ஏதோ ஒரு மனக்கவலையை கொடுக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கலாம். இல்லை நிறைய இமோஷன்ஸ், நிறைய உணர்வுகள் உங்கள் மனசுக்குள்ளே இருக்குது. எதை எக்ஸ்போஸ் பண்ணுறது, எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனே உங்களுக்கு தெரியாத அளவுக்கு ரொம்ப இமோஷ்னலாக இருக்கீங்க இந்த நேரம். முதல்ல டேக் அ டீப் பிரெத். இட் இஸ் ஆல் ஓகே. புது வருடம், புதிய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்க போகுது. ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடான மாற்றங்கள் நடக்க தான் செய்யும். அது எல்லார் வாழ்க்கையிலையும் நடக்கிற விஷயங்கள் தான். அது எப்போ நடக்குது, எப்போ அந்த ஒரு சம்பவம் அன்எக்ஸ்பெக்டட் சேஞ்சஸ் வரப்போகுது அப்படின்றது யாருக்கும் தெரியாது. பட் அது வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு வார்த்தை இருக்குது, ஒரு வாக்கியம் இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? புயலுக்கு பின் அமைதி, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அந்த ஒரு ஹர்ட், அந்த ஒரு பயணத்தை தாண்டி ரொம்ப அழகான ஒரு சைடு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அது எங்கே இருக்குது அப்படின்னா உன் மனசுக்குள்ளே தான் இருக்கு. ஃபைண்ட் த லைட் விதின், இட் இஸ் ஆல் இன்சைட் யூ. உனக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது அப்படின்றத உங்கள் காது வழியாக நான் பார்க்குறேன். வெல்கம். ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் எடுத்துக்கோங்களேன், ஒரு பேட்ரி ஆப்ரேட்டட் எலக்ட்ரானிக் டிவைஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியும் வேணும், நெகட்டிவ் எனர்ஜியும் வேணும் இல்லையா? அப்போ தானே அது வேலை செய்யும். பாசிட்டிவ் நெகட்டிவ் இரண்டுமே அதுக்கு உண்டு. அதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையும். உங்கள் கார்ட்ஸை பார்க்கும்போது, அதுவும் இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கார்டு பார்க்கும்போது எல்லார் வாழ்க்கையிலையும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்க தான் செய்யும். பட் அதை சரி இதுதான் வாழ்க்கை, இப்படி தான் இருக்கும்னு நார்மலைஸ் பண்ணிக்கிட்டோன்னா லைஃப் இஸ் ஈஸியர் டு ஃபேஸ். இன்னும் ஈஸியாக நம்ம லைஃப்பை ஃபேஸ் பண்ண முடியும். அதை விட்டுட்டு ஏன் அப்படின்ற கேள்வியை நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நம்ம அதை விடவே மாட்டோம். ஏன்னு நமக்கு அடுத்த பிரச்சனை வர வரைக்கும் அந்த ஏன் அப்படியே தான் பிடிச்சிக்கிட்டு இருப்போம். அப்பப்போ ஒரு பிளாக் வரும், அப்பப்போ ஒரு சில விஷயங்கள் நம்ம பிளான் பண்ணாலும் நடக்காது, எது பண்ணாலும் அப்படியே தேக்கமாகவே இருக்கும். டிலேடாக நடக்கலாம், நடக்கணும்னு நினைக்கிற விஷயம் நம்ம விட்டு கூட போயிடலாம். பட் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, த யூனிவர்ஸ் இஸ் ஒர்க்கிங் ஃபார் யூ. இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக மட்டும்தான் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ உங்கள் கூடயே ஒரு லக் ஃபேக்டர் இருக்குங்க, நீங்கள் இல்லைன்னு சொல்லவே முடியாது. உங்கள் கார்ட்ஸை பார்க்கும்போது அது நல்லாவே தெரியுது. ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் லக் உங்ககிட்ட இருக்குது. அப்படிலாம் இல்லைங்கன்னு நீங்கள் சொல்ல முடியாது. அப்படியே கண்ணை மூடி யோசிச்சு பாருங்கள். யாருக்குமே நடக்காத ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு மட்டும் நடந்திருக்கும். நீங்களே யோசிச்சிருப்பீங்க, எப்படி இது எனக்கு நடந்தது, பரவாயில்லையே, செமையாக இருக்கே அப்படின்னு. நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடச்சிருக்கும். சில பேர் எதிர்பார்த்தாலுமே கிடைக்காத விஷயங்கள் நீங்கள் எதிர்பாராமல் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் கிடச்சிருக்கும். யோசிச்சு பாருங்கள். ஆமாண்ணா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பட் இந்த பீரியட் நிறைய மாற்றங்கள் வரனால உங்களுக்கு மனசில் ஒரு எண்ணம், ஏன் இது இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டு ஏன்னு கேட்கும் போது அது எங்கே போய் லீட் ஆகும்னா ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே நம்ம போயிடுறோம். அப்போ நமக்கு ஒரு கைடன்ஸ் தேவைப்படுது. நம்ம கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் ஒரு கைடன்ஸ் தேவைப்படுது. அந்த கைடன்ஸ் நமக்கு யார் தர முடியும்? பிரபஞ்சம்.
ஸோ அந்த நேரத்தில் தான் மெடிடேஷன், ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு நம்ம போயிடுறோம். அப்படி போகும்போது தான் யூ ஸ்டார்ட் ஃபைண்டிங் த லைட் விதின். எனக்கு ரொம்ப, அதுவும் உங்கள் கார்ட்ஸில் பார்க்கும்பொழுது நான் பாபா கார்ட்ஸ் எடுத்திருக்கேன். அதில் ஹெர்மிட் கார்டு வேற வந்திருக்கு. ஹெர்மிட் கார்டோட முதல் வாக்கியமே ஃபைண்ட் த லைட் விதின். உனக்குள்ளே தான் இருக்குது எல்லாம். செம்மையாக அலைன் ஆயிருக்கு. ஐ திங்க் இந்த 2 செட் ஆஃப் கார்ட்ஸில் இதுதான் பெஸ்ட் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு தனியாக இருந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணலாமோ, நிறைய பேர் நம்மளை சுற்றி இருக்க வேண்டாம், லெட் மீ டூ திங்ஸ் பை மை செல்ஃப், கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பண்ணலாம் அப்படிலாம் உங்களுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் வர ஆரம்பிக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு போய் எல்லாருக்கூடையும் உட்காந்து அதெல்லாம் உங்களுக்கு இப்போது பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. யூ ஜஸ்ட் வாண்ட் டு ரிலாக்ஸ், டேக் டைம் ஃபார் யுவர் செல்ஃப், டேக் யுவர் டைம் அவுட். அந்த மாதிரிலாம் உங்களுக்கு எண்ணம் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்ஸ்பிரேஷன் வந்து நான் வெளியில் தேட விரும்பலை, எனக்குள்ளேயே நான் தேட ஆரம்பிக்கிறேன். இட் இஸ் இன்சைட் மீ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க. உங்களை யாராவது ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி, வேண்டாமே அப்படின்னு உங்களை வந்து ஒதுக்கி வைக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதா? உங்கள் கார்ட்ஸ் பார்க்கும்போது எனக்கு அதுவும் தெரியுது. பழைய மாதிரி என்கிட்ட இல்லை, அவங்க பழைய மாதிரி என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, இல்லை ஏதோ சம்திங் இஸ் நாட் ரைட் அந்த உறவில் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? இட் இஸ் ஓகே. ப்ராபப்ளி எல்லாருக்குமே ஒரு இடத்துல ஒரு ஸ்பேஸ் தேவைப்படுது இல்லையா? கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்க, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க, எல்லாருக்குமே ஒரு ஸ்பேஸ் தேவைப்படுது. அந்த ஸ்பேஸை வந்து எல்லாரும் உங்கள் கூட இருக்கிறவங்க எடுத்துக்கிற நேரமாக இது கூட இருக்கலாம். ஸோ கிவ் தம் தட் ஸ்பேஸ். எல்லாரும் தே வில் கம் பேக் டு யூ. அதே மாதிரி நிறைய முடிவுகள் உடனே உங்களுக்கு, நிறைய முடிவுகள் இல்லை, எந்த விஷயம் எடுத்தாலும் உடனே அதுக்கு பதில் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. கொஞ்சம் ஓப்பன் மைண்டடாக இருங்க. எவ்ரி திங் டேக்ஸ் டைம். இல்லை, உங்கள் கார்ட்ஸை பார்க்கும்போது எனக்கு அதுவும் தோணுது. எவ்ரி திங் டேக்ஸ் டைம். கொஞ்சம் நீங்கள் வந்து ஐ திங்க் யூ ஹாவ் டு கிவ் இட் சம் டைம். சரி பார்க்கலாம், இது எப்படி நடக்குது பார்க்கலாம் அப்படின்னு கொஞ்சம் டைம் கொடுங்க. பட் நிறைய நேரம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, இந்த கிவ் இட் அ லிட்டில் டைம் அப்படின்ற போது ஐ ஜஸ்ட் ஃபீல் அட் டைம்ஸ் ஒரு சில நேரத்தில் உங்கள் கார்ட்ஸை பார்க்கும்போது ரொம்ப கிளியராக இருக்குது, சீக்கிரம் ஹர்ட் ஆகிடுறீங்க, ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கீங்களா, இவனால் முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இப்படிலாம் உங்களுக்கு தோணுதா? இல்லைங்க, திஸ் இஸ் யுவர் டைம் டு வேக் அப் அண்ட் கம். நீங்கள் நினச்சி ஃபீல் பண்ணுற அளவுக்கு எதுவுமே இல்லை, ரொம்ப நல்லாயிருக்கு உங்கள் கார்ட்ஸு. ஒரு டெம்பரரி டிஸப்பாயின்மெண்ட்டாக இருக்கலாம், இப்போது கொஞ்சம் ஒரு தோல்வியை சந்திச்சிருக்கலாம், ஒரு மன அமைதி இல்லாத ஒரு தருணமாக இருக்கலாம். எல்லாமே இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் டைம். நீங்கள் நெகட்டிவாக யோசிக்காமல் ரொம்ப பாசிட்டிவாக இருங்க. சரி, இதுவும் நல்லதுக்கே, இதுவும் டெம்பரரி தான். உங்களுக்கு இப்போ தேவை 3 விஷயம். ஒன்று அக்செப்டன்ஸ். சரி, இது இப்படி நடந்துருச்சு, நான் என்ன செய்யணும் அப்படின்ற அந்த கேள்வி. 2வது மன்னிச்சிருங்க. நான் எப்போவுமே உங்ககிட்ட இதுதான் சொல்கிறேன், மன்னிப்பை நார்மலைஸ் பண்ணுங்கள். எப்படிங்க நம்பிக்கை துரோகத்தை நான் மன்னிக்க முடியும்? நீங்கள் மன்னிக்கிறது வந்து அவங்கள மன்னிச்சு விடுறது இல்லைங்க, உங்களையே நீங்கள் மன்னிச்சுக்கிறீங்க. வேண்டாம், ஐ எம் ஹோல்டிங் ஆன் டு திஸ் தாட் ஃபார் ஸோ லாங். ரொம்ப காலமாகவே இந்த ஒரு பிரச்சனையை தூக்கிட்டு நான் சுமந்துக்கிட்டே இருக்கேன், எனக்கு டயர்டாக இருக்குன்னு நான் நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். அந்த பிரச்சனையவே அவங்க தூக்கி தலையில் முதுகுலெல்லாம் சுமந்துக்கிட்டு இருப்பாங்க. அது வேண்டாம். அது இருக்க மன அழுத்தமும் கஷ்டமும் தான் ஜாஸ்தியாகும். நம்ம யாரையும் இங்கே மன்னிக்கல, நம்மளே நம்ம மன்னிச்சுக்கிட்டு சரி இது நடந்துருச்சு, இட்ஸ் ஓகே, இனிமேல் நடக்கிறது நல்லா நடக்கட்டும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிங்க. இட் இஸ் டைம் டு பி காம். நீங்கள் காம் அண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்க வேண்டிய நேரம். ஏன்னா நீங்கள் ஒரு சர்வைவர். என்ன நடந்தாலும் சரி, யூ ஹாவ் ஹிட் ராக் பாட்டம். நல்லா எல்லா சைடும் எங்கிற அடி வாங்கியிருப்போம். பட் ஓகே, இப்போ நம்மளால எழவும் முடியாது, ஏன் இப்படி நடந்ததுன்னு கேள்வி கேட்குற ஒரு மனநிலையிலையும் நம்ம கிடையாது. எவ்ரி திங் இஸ் ஓகே. யூ ஆர் டயர்ட், யூ ஆர் டிஸப்பாயிண்டட், யூ ஆர் ஹர்ட். பட் ரிமெம்பர், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தான் ராஜா, நீங்கள் தான் ராணி. உங்களுக்கும் இருந்திருக்கு ஒரு டைம், அந்த டைமில் நீங்களும் வந்து பிடிக்காத விஷயத்த பிடிக்கலன்னு சொல்லி ரொம்ப ஸ்மார்ட்டாக போல்டாக அடித்து பேசின டைம் எல்லாம் இருக்குது. பட் அதை தாண்டி இன்னைக்கு ஒரு சில சம்பவங்கள் நடந்திருக்குன்னா சரி, நடந்துருச்சு. அதை விட்டு எப்படி வெளியில் வந்து இன்னும் பெட்டரான ஒரு வாழ்க்கையை உங்களுக்காக அமைச்சிக்க முடியும்னு பாருங்கள். அதே மாதிரி எல்லார்கிட்டையும் ஆர்கியூ பண்ணுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லைங்க, நான் ஆர்கியூ பண்ணல, அவங்க தான் என்கிட்ட வந்து ஆர்கியூ பண்ணுறாங்க. இக்னோர். அப்படியே நீங்கள் தள்ளி போயிட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க. துஷ்டனை கண்டால் தூர விலகு பயன்படுத்துங்க. சின்ன சின்ன சண்டைகள்லாம் போய் தலையிடாதீங்க, இல்லை ஆர்கியூவும் பண்ணாதீங்க. அந்த மாதிரி தேவையில்லாமல் ஆர்கியூ பண்ணுறவங்க நம்மளை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க.
அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையோ இல்லை நண்பர்களுக்கு நடுவுலையோ காசிப்பை அறவே தவிர்த்துருங்க. ரொம்ப முக்கியமாக உங்கள் கார்ட்ஸில் அதை நான் பார்க்குறேன். அறவே தவிர்த்துருங்க. அது வேண்டாம். அது இருந்ததுன்னா ஒரு டிஸ்ஹார்மனி வரும், ஒரு பேலன்ஸ் இருக்காது. ஐயோ இது வேண்டவே வேண்டாம், ஓடிடலாம் போல இருக்கே அப்படின்ற ஒரு எண்ணத்தை உங்களுக்கு கொடுத்துரும். இன்னைக்கு நீங்கள் மற்றவர்களை பற்றி காசிப் பண்ணும்போது நாளைக்கு உங்களை பற்றி யாராவது காசிப் பண்ணும்போது அதை நம்மளால கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது, ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக காசிப் எங்கேயாவது நடக்குதுன்னா கூட அங்கே போகாதீங்க. டோன்ட் கோ தேர். அங்கே உங்களுக்கு எந்த விதமான அமைதியும் கிடைக்காது. ஆனால் கண்டிப்பாக உங்கள் கார்ட்ஸை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப கிளியராக இருக்குங்க. யாரையோ காம்படிஷனாக நினச்சி நீங்கள் அவங்க வாழ்க்கையை பார்த்து நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. வேண்டாம். உங்களுக்கு என்ன வாழ்க்கை வேணுன்றதை உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். உங்களுக்கு ஆம்பிஷன் இருக்குது, ஒரு டிட்டர்மினேஷன் இருக்குது, நீங்கள் ரொம்ப அட்வென்ச்சரஸ். ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துட்டிங்கன்னா அதை பண்ணியே தீரணும்னு நினைப்பீங்க. அங்கங்கே கொஞ்சம் இம்பேஷண்ட்டாகவும் இருப்பீங்க, ஐயோ ஐயோ ஐயோன்ட்டு. பட் இண்டிபெண்ட்டாக நீங்கள் மட்டுமே யாரோட உதவியும் இல்லாமல் நீங்களாக ஒரு விஷயத்த உங்களால் செஞ்சு முடிக்க முடியும். யூ ஆர் வெரி வெரி ஸ்ட்ராங். எந்த நேரத்தில் பார்த்துடலாமா சேலஞ்சா அப்படின்னா நீங்கள் மட்டும் தனியாக தெரிவிங்க, நான் வரேன்ப்பா சேலஞ்ச் தானேன்னு ரெடியாக இருப்பீங்க. பட் தேவையில்லாமல் உங்களுடைய எனர்ஜியை தேவையில்லாத மனிதர்கள்கிட்ட வேஸ்ட் பண்ணாதீங்க. ரொம்ப முக்கியமாக கம்பேர் பண்ணி நீங்களே இவ்வளோதான் என் வாழ்க்கையா அப்படின்னு நினச்சிடாதீங்க. உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரையும் விட உங்கள் வாழ்க்கை மிகவும் மேன்மையான வாழ்க்கை. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கார்ட் ரீடிங் உங்களுக்கு கட்டாயமாக பிடிச்சிருக்கும். எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர்என். ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.